புரிசைனா மதில்னு அர்த்தம். இந்த புரிசைனா மதில்னு அர்த்தம் தமிழில். 4 பக்கமும் சுவர் மாதிரி நடுப்புற இருக்கிறது புரிசை. அது பெரியவங்க வச்சது புரிசைன்னு. குரூப் 1 குரூப் 2 இல்லை, அதில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என் கூட வேலை செஞ்ச பசங்க பயிற்சி எழுத போனாங்க. ஜெனரல் கொஸ்டின்னு சொல்லி அமிச்சேன். மயில்கால் சோழ போட்டவுன்னா புரிசை டிக்கரான்னு 3 பசங்களை அடிச்சானுங்க. 3 2 6 மார்க் வந்தது கிளியர். அதில் கொஸ்டின் எடுத்தவர் எங்கள் ஊர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் 2 பேர் இருந்தாங்க. அவங்க இந்த கொஸ்டின் கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரில. அவங்களையும் கேட்க முடியல. அட்ரஸ் தெரியுது இல்லையா? புரிசைனா என்ன? பாரம்பரிய தெருக்கூத்து களமேன் பட்டு பெற்றுக்கிறாங்க, வெளிநாட்டெலாம் பாடியிருக்காங்க. அதில் தான் புரிசைக்கு வந்து பேர் வருது. அதுதான் பெருமை புரிசைக்கு. ஆக அந்த கூத்தால் தான் பெருமை புரிசைக்கு. புரிசையால் கூத்து கிடையாது. ஆனால் பிறந்தவங்க நம்ம ஊர், நடிச்சவங்க நம்ம ஊர், பேர் அவங்களால நம்ம புரிசைக்கு ஒரு பேர் வருது. எனக்கும் சந்தோஷமான விஷயந்தான். சிறப்பாக அது வரவேற்கிறேன். நமக்கு புரிசைக்கு ஒரு பேர் வருது இல்லையா? அது நமக்கு சேர்ந்தது தானே. அமெரிக்காவிலேருந்து கொலம்பியாவிலேருந்து வந்தாங்க ரோல்ஃப்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா அவங்க வந்து இங்கே வந்து 1985 வந்து பெரிய சிறகுடைய வயோதிக மனிதன் ஒரு நாடகம் ஒன்று அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து தெருக்கூத்து வடிவத்தில் இங்கே வந்து கற்றுனாங்க. அவங்க ஒரு 3 மாதம் இங்கேயே தங்கியிருந்தாங்க புரிசையிலே. தங்கிட்டு இங்கேருந்து 1.5 மாதம் வந்து கொலம்பியா போயிட்டு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்தது. அதில் நம்ம புரிசையிலேருந்து போன தெருக்கூத்து தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸே வாங்கினாங்க. அது ஃபுல்லாக காஸ்டியூம் டிசைன் நான் தான் பண்ணியிருந்தேன். அவர் ரோல்ஃப் அங்கே ஒரு மாஃபா தேட்டர்னு ஒன்று வச்சுருக்காரு கொலம்பியாவில். அந்த தேட்டருக்கும் வந்து என்ன தான் அந்த ஃபுல் இதுக்கு வந்து இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்மளை தெருக்கூத்து 35 வருஷ காலமாக நடிச்சுன்னு இருக்கேன். சம்பந்த நான் நடிச்சுன்னு இருந்தேன். ஏதோ எங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஆகி நாங்கள் வேறு வந்து ஒரு 2-3 ஜதியில் போயிருந்தேன். அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயே வந்துட்டேன். சுப்பிரமணிய சம்பரார் ஜதியில் இருக்கேன். மகாபாரதம் எல்லா வருஷமும் ஆடுவேன். பல நாடுகள்லாம் போயிருக்கேன். பிரான்ஸில் 85 போனேன், 87 ஸ்வீடன் போனேன், 90 சிங்கப்பூர் போனேன், 95 கொலம்பியா போனேன், 2000 இலங்கைக்கு போனேன். டெல்லிக்கு 18 முறை போயிருக்கிறேன். பிரதிபா பாட்டீல், ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, பல பேர் முன்னிலையில் அண்ணாதுரை இதெல்லாம் ஆடி இருக்கிறேன். இந்த செந்தமிழ் மாநாடு நடத்தினாங்கப்பா, செம்மொழி மாநாடு, அதெல்லாம் போயிருக்கேன். இது மாதிரி பல இடத்துங்கள்லாம் போயிருக்கிறேன். கேரளா, கர்நாடகா, ஒரிசா, மணிப்பூர், கவுகாத்ரி, நாகாலாண்டு, மணிப்பூர், அசாமு, நாக்பூர், இதெல்லாம் போயிருக்கேன். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் போயிருக்கிறேன். ஃப்ரேம் பண்ணணும். என் பேர் வந்து PK சம்பந்தன். புரிசை கிராமத்தில் இருக்கேன். நான் ஒரு தெருக்கூத்து கலைஞர். நான் வந்து தெருக்கூத்தில் எங்கள் பாரம்பரியத்தில் 5வது தலைமுறை. நான் முதல்ல இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, என்னுடைய பாட்டாக்க இருந்து முதல்ல கூத்து நடத்தலவங்க தோல்பாவை கூத்து தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் கிராமங்களுக்கெல்லாம் சென்று நடத்தலை. அது பள்ளத்தெரு, பக்கத்தெரு. அந்த தெருவில் தான் வந்து வீடு, பழைய வீடு. அங்கே ஒரு பஜனை கொட்டடின்னு எனக்கு தெரிஞ்சே இருந்தது. அந்த இதில் இடத்துல அந்த தோல் பொம்மைங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இந்த ஊர்லேயே அப்படியே இருந்துருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஏன் இந்த மனுஷால் நம்ம நடத்தக்கூடாது, என்ன பாடுறது, அந்த பொம்மையை வச்சு ஆடுறது இல்லாமல் வந்து மனுஷால் வைக்கணும்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு கூத்து. அப்புறம் அவருக்கு அடுத்து வந்தவர் வீராசாமி, அவருடைய மகன். அவர் வந்து கொஞ்சம் நாட்டிய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. அவர் வந்து கூத்தை அப்படி தொடர்ந்து அவர் நடத்துகிறாரு. அதுக்கடுத்து ராகவன், அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், ராகவன், விஜயன், கிருஷ்ணன், துரைசாமி, 4 பேர். அவங்களும் அப்படியே குழுவிலேருந்து மற்றவங்களெல்லாம் சேர்த்து அது நடத்திக்கிட்டாங்க. அதில் துரைசாமின்னு சொன்ன பாருங்க, 4வது. அவர் தான் என்னுடைய பாட்டார். அவருடைய மகன் தான் எங்கள் அப்பா கண்ணத்துமிரான். அவர் 4வது, நான் 5வது தலைமுறை. இப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரேன். என் பேர் வந்து பழனி முருகன்.
நான் வந்து கண்ணப்பத்தம்பிரானோட கிராண்ட் சன்னு. ஸோ தாய் வழியில் என்னோடய தாத்தா அவர். சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய பால்ய வயசுலேருந்தே கூத்தும் புருசையும் கேட்டுகிட்டே கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். கூத்தோட புருசை வந்து கூத்துக்கு ஒரு தனி இடம் அப்படிங்கிறது. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் கூத்து வந்து புருசை வந்து தனி பாணி, கூத்து புருசை வந்து தனியாக பண்ணும், இது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்து நான் நடிகனாக கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற கூத்துக்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் தெரிஞ்சுது புருசை கூத்துங்கிறது தனியான ஒரு பாணி. இயல், இசை, நாடகம் இந்த முத்தமிழும் சேர்ந்து இருக்குது கூத்தில். மற்ற கலைகளில் ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் இருக்கும். ஆனால் கூத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இயல், இசை, நாடகம் முத்தமிழும் சேர்ந்து இருக்கிற ஒரு கலை வடிவம். அதை வந்து அழியக்கூடாதுன்றது தான். அதை அடுத்து இதுக்கு கொண்டு போகணும். அது இப்போ எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக வந்துச்சு. அப்படி வரும்போது 5வது தலைமுறை நான் வந்திருக்கேன். இப்போ அதுவும் போகக்கூடாது, அப்படி வரணுன்றது தான். நம்மளோட ரூட்ஸ் என்ன, நம்ம யார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இவ்வளோ பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. காலம் முழுக்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பயிற்சியிலே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆக்டராக இருக்கும், பல விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம யார் அப்படிங்கிற கேள்வி உள்ளே கேட்க ஆரம்பிச்சும்போது அதுக்கு விடையாக வந்து நான் கூத்தை எடுத்து முழு நேரம் அடிக்கலாம், முழு நேரமாக எடுத்து நான் இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேன். அது வரத்துக்கு எப்படியும் ஒரு என்னோட 35 வயசில் தான் ஆச்சுது எனக்கு ஒரு முழுமையான இடம் எது அப்படின்றது. ஆனால் பாடுறது ஆடுற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பாடி ஒக்காபுலரி ஏற்கனவே வந்து என்னோடய பாடியில் வந்து டான்ஸும் ஆக்டிங்கும் இருக்கிறதுனால இங்கே வரும்போது மியூசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய நாள் எடுத்த ஆரம்பிச்சிது. அப்படியே தான் 2016 இப்போ நான் ஃபுல் டைமாக முழு நேர கூத்து கலைஞனாக இருக்கேன். வணக்கம், என் பேர் பிரகாஷ்ராஜ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் புருசை கிராமம். என் வீடியோ இந்த கூத்து ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அண்ணன் தான் எடுத்து போய் கூத்து தான் காமிப்பான். கூத்து தான் அப்போ ஐயோட கம்பெனி வந்து கூத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து ரேணுகம்பால் சரித்திரன்னு ஒரு கூத்து பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன கேரக்டரு அதை பார்த்துட்டு நான் வீட்டில் வந்து பண்ண ஆரம்பித்தேன். தோட்டி இது அப்போ பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் தெருவில் அந்த கறியில் மேக்கப் போட்டுன்னு அந்த மாதிரி பண்ணின்னு இருப்பேன். அப்போ பண்ணின்னு இருக்கும்போது இந்த கூத்து ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. கூத்து ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து எல்லோரும் கற்று ஊற்றுன்னு இருப்பாங்க. நான் ஒளிஞ்சின்னு பார்ப்பேன், அவங்க பாடுறது பார்ப்பேன். அந்த மாதிரி போயின்னு இருந்தது. ஒரு 2-3 வருஷமாக போயின்னு இருந்தது. அப்போ வந்து ஐயாவோட திருப்பணம் போய் நாங்களும் கூத்துக்கு வரோன்னு சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு அனுமன் தூதில் சீதைக்கு தோழியாக நடித்தேன் கூத்து. அது நடித்து அதுலேருந்து ஐயா கூட இப்போ ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணி வரேன் கூத்தில்.
இந்த சினிமா வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த டிவி வந்துச்சு, இந்த நாடகம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லாம் போய் 6 மணி 5 மணி ஆனோடனே நாடகத்தில் உட்காந்துங்க. அதனாலேயே பெரும்பாலும் இப்போ தெருக்கூத்து இந்த கிராமிய கலை அழிஞ்சிக்கிட்டு வர மாதிரியே போயிடுது. அதுக்கு யார் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுறது? அது சினிமா இருக்குது, அது காட்டி மின்னல் மாதிரி சினிமா இப்போ இருக்குதா? சினிமா பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி 10 மைல் 100 மைல் காஞ்சிபுரம் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் காஞ்சிபுரம் கூட போவாங்க. இப்போ யாருன்னா போகிறாங்களா? அழிஞ்சிச்சு சினிமா. அதுக்கு முன்னே நல்லா இருந்தது. இப்போ வர வர என்னன்னே இல்லை. 101 தான் நல்லா இருக்குது. அது கூட எப்படியோ டப்பாங்க குத்தி அது இது போட்டு எப்படியோ பண்ணுறாங்க. அதனால சினிமா கலை அழிஞ்சிச்சு. பழைய பரதநாட்டியம், தெருக்கூத்து, யட்சகானா, கதகளி, தையம் இதெல்லாம் அழியாது. இதெல்லாம் காலத்தில் அழியாத காவியங்கள். ஏன் அழியாதுன்னா இதனுடைய பொருள் நல்லா இருக்குது. நல்லது இப்போ பார்த்தாங்க, நல்லதையும் பார்க்குறாங்க, கெட்டதையும் பார்க்குறாங்க. தெரிஞ்சுக்கினாங்க ஜனங்க. ஓ அதில் ஒன்றும் கிடையாதுடா, இதில் விஷயம் இருக்குதுடா அப்படின்றதில். கூத்து அழியுதுன்ற நிலையில் வந்ததுன்னு சொல்கிறது அது சும்மா ஒரு இது. ஏன்னா கூத்து கலைஞனுக்கு வருமானம் ஒன்றா கம்மியாக இருந்திருக்கும், கூத்து அழியல. ஏன்னா அதுக்கு முன்ன ஒரு 10 குழுக்கள் இருந்தது, இப்போ 50 குழுவாக இருக்குது. அழியுதுதா வளர்ந்ததா? வளர்ந்துருக்கு. அப்போ 10 குழுவில் இருக்கும்போது வருமானம் அதிகம். இப்போ 50 குழு ஆகும்போது நடிகர்களுக்கு வருமானம் கம்மியாக போகுது. அப்படி தான் ஒரு இது தேர ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அழிவுக்கு காரணமும் நடிகனே. டபுள் மீனிங் பேசுறது, அப்புறம் வேறு ஜனங்களை கவர்ச்சி பண்ணுறதுக்காக இது பண்ணிவிட்டு அதனுடைய தன்மையை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதுதான் அழிவு. ஒரு ஆர்ட் ஃபார்ம் பார்வையாளர்கள் இல்லாமல் இருந்தால் அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒரு மொழி மாதிரி தான். பேசுகிற அந்த மொழியை, லாங்குவேஜை பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த லாங்குவேஜ் செத்து போச்சு. அதே மாதிரி தான் பார்வையாளர் இருக்கிற வரைக்கும் ஆர்ட்டை நம்ம பண்ணணும். பார்வையாளர்கள் காலப்போக்கில் மாறி போய் திரும்பி வரும். இப்போது ஒரு இடையில ஒரு சின்ன அவங்களுக்கு போர் அடிக்கும், வேறு ஒரு மீடியா பார்ப்பாங்க, கலர்ஃபுல்லாக பார்ப்பாங்க, அப்புறம் திருப்பி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் கூத்துக்கும் வருவாங்க. இப்போ இடையில எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க கூத்து டையிங் ஃபார்ம் அப்படின்னு. கூத்து டையிங் ஃபார்மே ஆகாது. ஏன்னா அது கோவிலோட சடங்கு சம்பிரதாயத்தோடு இணைச்சி வச்சுருக்கிறதுனால சம்பிரதாயத்துக்காகவாச்சும் நடக்கும். அது சம்பிரதாயத்துக்காகச்சும் நடக்கும். நாங்கள் சம்பிரதாயத்துக்காக மட்டும் நடத்தணும்னு நினைக்கல. அந்த ஆர்ட்டை கரெக்டான நான் சொன்னேன் இல்லையே, எங்களுக்கு ஒரு மரபு இருக்குல்ல, அந்த மரபோடு நடத்தணும். இந்த மரபை மீறி டைல்யூட் பண்ணி கண்டதை நடத்தக்கூடாது. அதை இப்போ காமெடி விரும்புகிறாங்க, ஒரு செக்ஷுவல் காமெடி ஜோக் பண்ண விரும்புகிறாங்கன்னா நீ அதை ஜோக் அடிச்சு நீ வியாபாரம் இப்போ நடந்துடும். ஆனால் அது நல்லதா? அது நல்லது கிடையாது. அப்படி வியாபாரம் பண்ணுறது தான் இல்லை. வியாபாரம் பண்ணாமையும் நல்ல குவாலிட்டியான விஷயங்களை, இப்படி நல்ல சினிமாவை எப்படி எடுக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்களோ, கமர்ஷியல் சினிமா இல்லாமல் நல்ல சினிமா எடுக்கணும் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி தான் கமர்ஷியலாக நாடகம் கூத்து பண்ணுறாங்கன்னு கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. இதை ஒரு கற்றுக்கணுன்னா உண்மையாக இருக்கணும். அது பார்க்குறவங்களுக்கும் அது சிறப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் இருக்கோம். இது நல்ல இடத்துக்கு போகும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பார்வை வந்துருக்கு கூத்து பார்க்கணுங்கிறது. அதை பற்றி எப்படியோ ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஏதோ டாக்குமெண்ட்ரி பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், இல்லை அதை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருது. அது நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல இடத்துக்கு போகுங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது.